உண்மையிலேயே இந்த ரூட் மாபியாங்கிறது மாபியா தானா? அல்லது அவங்களும் ஒரு வழக்கமான ஒரு மீடியா பெர்சன் தானா? எப்படி புரிஞ்சுது? என்ன நடந்துச்சு? தற்போது தமிழ்நாட்டு முதலமைச்சர தேசிய அளவுல ப்ரொமோட் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொபகண்டாவை நான் கண்டுபிடிக்கிறேன். குறிப்பா அது இன்ஸ்டாகிராம்ல 2K கிட்ஸ கவர் பண்றதுக்காக வட மாநிலங்கள்ல பல வருஷமா இயங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு RSS பக்கங்கள். அது முழுக்க முழுக்க ராமர் புராணம் பேசுறது, ஆஞ்சநேயருடைய புராணம் பேசுறது, அப்படி இல்லைன்னா வந்து உங்களுக்கு விநாயகர் புராணம், இப்படி வடமாநில கடவுள்கள் பத்தின பதிவுகள் போட்டுக்கிட்டு இருந்தது. அப்படி இல்லைன்னா நரேந்திர மோடியோடைய புகழ் பாடக்கூடிய பக்கங்கள். நரேந்திர மோடி ட்ரம்ப்பை மிரட்டினார், நரேந்திர மோடி ரஷ்யா உக்ரைன் போனை அடியோடு நிறுத்தி விட்டார், நரேந்திர மோடி ஈரானுக்கே சவால் விட்டார், அப்படி இப்படின்னு பயங்கரமான தீயெல்லாம் போட்டு வச்சிருந்தானுங்க. ஆனா இந்த பக்கங்கள்லாம் இப்ப கம்ப்ளீட்டா என்ன ஆயிருக்குன்னா, டிவிகேவுக்கு விஜய்க்கு வந்து ப்ரொபகண்டா பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இங்க நடக்காததெல்லாம் அங்க அங்க ப்ரொபகண்டா பண்றான். எவனும் போய் அங்க ஃபேக்ட் செக் பண்ண மாட்டான் வட மாநிலங்கள்ல. இங்க வந்து விஜய் வந்து எல்லாருக்குமே டிஎன்பிசி கவர்மெண்ட் எக்ஸாம் நீட் கோச்சிங்ஸ் வந்து எல்லாமே ஃப்ரீன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு ஒரு அறிவிப்பு வருது. அதை காடா போட்டு வடமாநில இருக்குங்கள்ல பேஜ்ல எல்லாத்தையும் ப்ரொபகண்டா பண்றான். எப்படா இது, இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு நம்மளே கேள்விப்பட்டது இல்லையே அப்படின்னு நம்ம உள்ள போய் பார்த்தா, தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் கடலில் லட்சக்கணக்கான ஆம குஞ்சுகளை விட்டார் அப்படின்னு ஒரு செய்தி. அப்படி ஒரு செய்தியை பார்க்கல. எப்படா இது சாத்தியம் இல்லாத ஒண்ணா இருக்கு அப்படின்னு இன்னும் உள்ள போய் பார்த்தா, பிஹெச்டி மட்டும் இவ்வளவு, டாக்டர்ஸ் இவ்வளவு, வக்கீல் இவ்வளவு படிச்ச ஆளுகள் முதல் முறையா தமிழ்நாட்டுல சட்டமன்றத்துக்குள்ள போறாங்க அப்படின்னு ஒரு ஃபேக் நியூஸ். அப்ப முழுக்க முழுக்க விஜய் வந்து ஒரு தூய சக்தியா அந்த இன்ஸ்டாகிராம் பக்கங்கள், நான் கண்டுபிடிச்சதனுடைய பக்கங்கள் மட்டும் மொத்தம் 100 பக்கங்கள், 100 இன்ஸ்டா பக்கங்கள். அந்த 100 இன்ஸ்டா பக்கங்களும் இதுக்கு முன்னாடி மோடியோட ஆதரவாளர்களா எங்க இருக்கு, RSS ஆதரவாளர்களா எங்க இருக்கு, அதை ஒரு ப்ரூஃபோட நான் ஒரு வீடியோல நான் பிரசன்ட் பண்றேன். ஒரு எல்இடி டிவி முன்னாடி நின்று பிரசன்ட் பண்றேன். அதுல குறிப்பா கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுற ஸ்டூடெண்ட்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் எழுதுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா யூபிஎஸ்சி வாலா, யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன், யூபிஎஸ்சி வேர்ல்டு சிலபஸ், இப்படி பேஜஸ் எல்லாமே இருக்கு. அதெல்லாம் முன்னாடி போய் பார்த்தோன்னா இந்திரா காந்தி இது எந்த திட்டத்தை கொண்டு வந்தார், பொதுத்துறை நிறுவனத்தை உருவாக்கியது யார் அப்படின்னு ஜெனரல் கொஸ்டின்ஸான ஒரு பேஜா ரன் ஆயிருக்கு. ஆனா இப்ப கம்ப்ளீட்டா விஜய். இப்படி இயங்குறதுக்கு பின்னாடி என்னதான் காரணம் இருக்கு அப்படின்னு இன்னும் போய் சர்ச் பண்ண ஆரம்பிச்சா